கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை ஒரு விசை வாசிக்கலாம். Philippians 3rd chapter verse 5. நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இங்கே பவுல் தன்னை பல விதங்களிலே தன்னுடைய பழைய நிலவரங்களை தன்னுடைய ஜீவியத்தை வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். Here we see Paul revealing his characters which was before. ஒரு காலத்திலே சவுலாக இருந்த ஒரு மனிதன். He was once like Saul. கர்த்தர் அவனை பவுலாக மாற்றினார். God changed him as Paul. சவுல் என்றால் விரும்பப்பட்டவன் என்று அர்த்தம். Saul means one who is being liked. அந்த மார்க்கத்துக்குள்ள வருகிறதுக்கு முன்பாக நீங்கள் பல காரியங்களை விரும்பலாம், உலகம் உங்களை மற்றவர்கள் விரும்பலாம். Before you could come into this religion, you might like many things and the world might like you in many things. சவுல் என்றால் விரும்பப்பட்டவன். One who is being liked is Saul. அதுக்கு முன்பாக அவனை பார்த்தால் எல்லாருக்கும் விருப்பமாக இருக்கும். Before that, all those who see him would like him. அவனுடைய அழகு, அவனுடைய சாயல், அவனுடைய பேச்சு, அவனுடைய சிரிப்பு, அவனுடைய செயல்கள் எல்லாருக்கும் விரும்பப்படத்தக்கதாக இருந்தது. His beauty, his talk, his way of behaviors, all were to be liking by the others. அவன் ஒரு காரியத்தை செய்தால் எல்லாரும் அதை விரும்புவார்கள். If he should do one thing, all of them will like it. அது ஒரு வாழ்க்கை. That is a life. ஆனால் கர்த்தர் அவனை சந்தித்து அந்த சவுலை பவுலாக மாற்றினார். But the Lord met him and changed this Saul as Paul. பவுல் என்றால் சிறுமைப்படுத்தப்பட்டவன் என்று அர்த்தம். Paul means one who is being lowered. உலக பிரகாரமாக நாம் இருக்கும் பொழுது மற்றவர்கள் நம்மை விரும்பலாம், ஆனால் கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்ட பின்பு கிறிஸ்து மாத்திரமே நம்மை விரும்புகிற ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். When we live in this world, we can live a life which is being liked by all. But when we come into this religion, we should live a life which is pleasing only to Christ. மனுஷன் உன்னை விரும்பக்கூடாது. Men should not like us. மனுஷன் நான் உன்னை விரும்புகிறேன்னு ஒருத்தனும் ஒருத்தியும் வந்து உன்னை பார்த்து சொல்லக்கூடாது. Not at any time any man or woman should come and tell that they like you. அவன்கிட்ட வந்து யாரும் ப்ரொபோஸ் பண்ணக்கூடாது. Nobody should come and propose you. நான் உன்னை விரும்புகிறேன், I do like you. அப்படி சொன்னான்னு சொன்னா யாரோ உன்னை விரும்புகிற ஒரு ரூபமோ சாயலோ அந்த அம்சமோ உலகத்தின் ஒரு சாயல் உனக்குள் காணப்படுகிறது. If anybody says that they like you, then you have the form and comeliness of the world in you.